4ஆம் தேதியில பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்களை சந்திப்பாங்க? 4ஆம் தேதி 4, 13 அது மாதிரி வந்து 4ஆம் தேதி பிறந்தவங்க 4, 13 இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க வந்து நல்ல சிறப்பான ஆளுங்க. 4 அதாவது 4 லோகம், அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 டைரக்ஷனில் 4 இடத்துலேருந்து என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அந்த வைப்ரேஷனாக 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். அகில மகா, அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடனே கிடைக்கக்கூடியவங்க இந்த ராகுடைய எனர்ஜி உள்ளவங்க 4ஆம் தேதி பிறந்தவங்க. இந்த 13ஆம் தேதி பிறந்தவங்க லௌதிக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை. கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால ரொம்ப தொந்தரவு 13ஆம் தேதி பிறந்தவங்க. அது வந்து 13ஆம் தேதி வந்து சூரியன் குரு ஆதிக்கம். அது வந்து சோசியல், அதாவது மடாதிபதியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சோசியல் சர்வீஸ், அதாவது கல்யாணமே பண்ணிக்கல, இப்போ காஞ்சி மடாதிபதி, ஜெயேந்திர சோழன், இந்த மாதிரி மடாதிபதியாக இருக்கிறவங்க, அதாவது தன் வாழ்க்கையே சமுதாயத்துக்கு. இப்போ அமிர்தானந்த அம்மா அவங்க 3ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. 4 சாரி. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு கொண்டு போகிறவங்களுக்கு இந்த 13ஆம் தேதியை உண்டு பண்ணுங்கிறேன். இந்த மாதிரி இந்த 31ஆம் தேதி பிறந்தவங்க நல்ல காம்பினேஷன், நல்ல டாமினேஷன், நல்ல பணம் பொருள் சொத்து எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். 31ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அவங்க உடம்பை மட்டும் பார்த்துக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு பண்ணும். 4ஆம் தேதி ஒரு வீட்டில் உங்களுக்கு 4ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தங்கிறேன். 22ஆம் தேதி பிறந்தாலும் 22ஆம் தேதி பிறந்தவங்களை வந்து ஒருத்தவங்க அவர் 22ஆம் தேதி யார் ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குதோ அந்த வீட்டில் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் பெரும் கூட்டம் கூட போகுதுன்னு அர்த்தங்கிறேன். உங்கள் பேர் புகழெல்லாம் வெளியில் வரப்போகுதுங்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் நடிகர் விஜயை வச்சுக்கலாம். அவர் 22ஆம் தேதி பிறந்தவர். 22ஆம் தேதி பிறந்தவருக்கு நீங்கள் அவர் தேடி கூட்டம் வர வேண்டியதில்லை, அவரை கூட்டம் தானாக சேர்க்க வேண்டியது, தானாக சேருங்கிற கூட்டம். 22ஆம் தேதி யாருக்கு இப்போ ஒரு கல்யாணத்தில் ஒருத்தர் கூட்டம் இல்லை, ஒரு கூட்டம் போடுறாங்க, 22ஆம் தேதி போட்டு பாருங்கள், கூட்டம் அடாதி வருங்கிறேன். இப்போ ரீசனபிளாக நீங்கள் பார்த்தா முருகன் மாநாடு கூட 22ஆம் தேதி தான் போட்டாங்க. அன்னைக்கு இவ்வளோ பேர் வருவாங்களான்னு எதிர்பார்க்கல. 22ஆம் தேதி வந்து கூட்டத்தை கூட்டி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் அடையக்கூடிய நம்பர் 22ஆம் நம்பர். 4 உலகமும் 4ஆம் தேதி, 4 உலகம் 22ஆம் தேதி அந்த மாதிரி வேலை. இதில் 31ஆம் நம்பர் மட்டும்தான் உடம்பை கெடுக்குங்கிறேன். 13ஆம் நம்பர் இல்வாழ்க்கையே கெடுக்கும். இது 2 தான். 4ஆம் நம்பர்லையும் 22ஆம் நம்பர் நல்ல நம்பர். ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸு, மூதாதையரோட இன்ஃப்ளூயன்ஸு ஃபுல்லாக இருக்கும்.